ஸோ அதாவது முதியோர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது, பர்த் ரேட்டு ஒரு சமுதாயத்துல கம்மியாயி, டெத் ரேட் கம்மியாகும்போது, ஏஜிங் ஆஃப் த பாப்புலேஷன் ஒரு பாப்புலேஷனோட ஏஜ் வந்து ஆவரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இப்ப ஆவரேஜ் ஏஜ் வந்து 36 இயர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா, இப்ப ஒரு யங் சொசைட்டி பாப்புலேஷன் இப்ப யூபி, பீகார கம்பேர் பண்ணியிருந்தாரு சிஎம். அவங்க வந்து ஒரு 26 இருப்பாங்க. ஏன் அந்த பாப்புலேஷனோட ஏஜ் 25, 26னா, அவங்களுடைய பெர்த் ரேட் அதிகமா இருக்கும். குழந்தைங்க அதிகமா பிறந்துட்டே இருப்பாங்க. இறக்குறவங்களும் அதிகமா இறப்பாங்க. அதாவது ஆனா இது 2மே ஒரு ஹெல்த்தான சொசைட்டிக்கான இண்டிகேட்டர் கிடையாது. குழந்தைங்க கம்மியா பிறக்கணும், நெறைய பேர் உயிரோட வாங்கி வீட்டுல இருக்கணும். அதான் வளர்ச்சி. ஆனா அந்த வளர்ச்சியில இருக்கிற சின்ன பிரச்சனை தான் ஏஜிங் பாப்புலேஷன். ஸோ இப்ப டாக்டர் அத ஒத்துப்பாரு. டாக்டர் ராஜ்குமார் அவர் கண்டிப்பா நான் சொல்ற தியரி ஒத்துப்பாருன்னு நெனைக்கிறேன். இதுல நமக்கு என்ன அரசாங்கத்துக்கு சேலஞ்சுனா, இந்த வயதானவர்கள் அதிகமாக நீங்க 60 வயசுல ரிட்டயர் பண்றீங்க. ஆக்சுவலி 65 வயசுல ரிட்டயர் பண்ணணும். கவர்ன்மெண்ட் அப்படி பண்ணணும். 65, 70 இப்ப ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் ஏஜ்லாம் இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதாவது ரிட்டயர்மென்ட்ட ஆப்ஷனலா கொண்டு போயிருவாங்க. அவருக்கே எனக்கு வேணாம்ப்பா, என்ன விட்டுருங்கப்பான்னா விட்டுருவாங்க. இல்ல நான் வேலை பார்க்குறேன்னா, நீங்க ஜாப்பனீஸ் ஏர்போர்ட்ல போய் பாருங்க டோக்கியோல. 75 வயசுல ஒருத்தர் வந்து டிக்கெட் செக் பண்ணிருக்காரு. அவருக்கு கண்ணு தெரியுது பாருங்க உங்க டிக்கெட்டு. உங்க டிக்கெட்ல இருக்க பிரிண்ட்ட பார்க்குறாரு 75 வயசுல ஒருத்தரு. யூ வில் பி அஸ்டானிஷ்ட் டு சீ. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஐசைட் இருக்கு. ஸோ அவர ஏன் வீட்ல உட்கார வச்சுட்டு. ஸோ அவரு ரெவென்யூ மேக்கிங் மெம்பரா இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நீங்க சரவணன் சார், ரிட்டயர்மென்ட் பண்ணிட்டு அவர வீட்ல இருக்க வச்சீங்கன்னா, செலவு பண்ணணும். ஸோ சிஎம் வந்து இப்ப சிஎம்முக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் அந்த ஏஜ் குரூப்ப சேர்ந்தவரு. இப்ப சிதம்பரம் வந்து ஒரு ஃபன்னியா அத மட்டும் சொல்லிர்றேன். பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது, ஒரு டைம் வந்து 70+ ஏஜ் கேட்டகரி குரூப்புக்கு இன்கிரீஸ் பண்ணாரு பெனிஃபிட்ட. இன்கிரீஸ் பண்ணிட்டு திஸ் இஸ் த ஒன்லி புரோவிஷன் தட் பெனிஃபிட்ஸ் மீ ஆல்சோன்னாரு பட்ஜெட்ல. ஸோ தேர் வாஸ் அ லாஃபர் இன் த லோக்சபா. அது மாரி சிஎம் அவருக்கு சேர்த்து கேட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம். சொல்லுங்க. கண்டிப்பா சார். சார் நம்ம ஜப்பான் மாதிரியான இடத்துல நீங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உலகத்தில் 2வது அதிக மக்கள் தொகை இருக்கிற இந்தியாவுல இது சாத்தியப்படுமா? அப்படின்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் இல்லையா? கண்டிப்பாக அதாவது எவ்வளவு ரிட்டயர்மெண்ட் ஏத்த இமிடியேட்டா ரெக்ரூட்மெண்ட் கம்மியாகும். நம்ம கவர்மெண்ட் வந்து ரேஷனலைஸ் பண்ணும். பாலிசி கேனாட் பி சிம்பிள்ங்க. அப்படி சிம்பிளா இருந்தா யார் வேணாலும் கவர்மெண்ட் நடத்திடலாமே. ஸோ தேர் வில் பி எத்திக்கல் டைலமாஸ், தேர் வில் பி பொலிட்டிக்கல் டைலமாஸ். இதை கவர்மெண்ட் ரீகான்சில் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீங்க வந்து ஒரு ஒரு 60 வயசுல எனர்ஜெட்டிக்கா ஒருத்தரை வந்து சும்மா உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு அவரை இரலவெண்ட் ஆக்குறதே அவர் டிப்ரெசிவ் ஆயிடுவார்ல. வேரியஸ் எனர்ஜி. நான் அப்படிதான் பார்க்குறேன். ப்ளஸ் அதிகமான விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணணும். இப்போ யுஎஸ் மாரி கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லா வளர்ந்த நாடுகளிலும் இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் உண்டு. எல்லா வளர்ந்த நாடுகள் நான் சொன்னாலே எல்லா நாட்டிலையும் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாப்புலேஷன் கூட இருக்குங்க. அமெரிக்கால கூட, சுவிட்சர்லாந்துல கூட, இங்கிலாந்துல கூட, ஜப்பான்ல கூட. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டாக்டர் விரிவா பேசுவாரு. மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்க அது ஒண்ணுதான் அவங்களுக்கு பண்ணணும். பட் அவங்களை எப்படி ஒரு அசெட் எவ்வளவு விஸ்டம் இருக்கு அவங்ககிட்ட. நம்ம அந்த அசெட்டை யூட்டிலைஸ் பண்றதை பத்தி நான் ஃபீல் பண்றேன். இப்ப இந்திய கலாச்சாரத்துல 4 ஸ்டேஜ் இருக்குங்க. பிரம்மச்சாரிய, கிரகஸ்த, வனவாச, சந்நியாசம். அப்ப இதுல வந்து இந்த நீங்க அதாவது வந்து அவங்க வந்து 30 வருஷம் போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. ஸோ 120 இயர்ஸ் ஹியூமன் லைஃப், 30 இயர்ஸ் பிரம்மச்சாரியா. பிரம்மச்சாரியான கல்யாணம் பண்ணாம இருக்குதுல்ல, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. 30 இயர்ஸ் கிரகஸ்த வந்து செல்வத்துக்கு முக்கியத்துவம் தர்றது. 30 இயர்ஸ் வனவாசால வந்து எப்படின்னா, இந்த 2 நாலேஜ் இருக்குல்ல, எஜுகேஷன் அண்ட் வெல்த் சம்பாரிச்சாங்கல்ல, இந்த 2 நாலேஜ் எப்படி அடுத்த தலைமுறை கொண்டு போறது. அந்த 60 to 90 அதுல ஏன் அந்த வனவாசான்னு சொல்லுவாங்கன்னா, பாதி வீடு பாதி காடா இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருப்பாங்க, ஆனா அவங்க பொருள் ஈட்ட மாட்டாங்க. தே வில் நாட் மேக் மணி. தே வில் கிவ் கைடன்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் டூயிங் தட் நவ். இப்போ அந்த அசட்டை நீங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. 90, 100 வந்து ஃபுல்லா சொசைட்டி. அவன் குடும்பத்தை உதறி இருந்தோம். அதான் சன்னியாசா. சன்னியாசாங்கிற 20 வயசு சாமியார போறது கிடையாது.
எல்லாம் பண்ணிட்டு படிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு சொசைட்டிக்கு சொல்லித்தரதான் சாமியார். சரியா? இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் அந்த ஏஜ்டு பாப்புலேஷனுக்கு என்ன ப்ரொவிஷன் சொல்றீங்க? அவங்களுடைய விஸ்டத்தை ஷேர் பண்றதுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி தரீங்க? நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் யார்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க. என்கிட்ட இல்ல, நான் வாலண்டரி ரிட்டையர்டு. ஒரு 65 வயசுல செக்ரட்டரி ரிட்டையர் ஆயிருப்பார் ஒருத்தர், கேபினட் செக்ரட்டரியாவோ செக்ரட்டரியாவோ 62 வயசு ரிட்டையர் ஆயிருப்பார். நீங்க அவங்ககிட்ட போய் பேசுங்க, அவங்க எவ்வளவு விஷயத்த ஷேர் பண்றாங்க பாருங்க. அதை கேட்க ஆள் இல்லை.